சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏவில் வந்து திமுகவுடைய 30 விழா நேற்று நடந்தது. அதில் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்தது. அவற்றை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து பார்க்க போகிறோம். இந்த 30 விழாவில் வழக்கம் போல் துரைமுருகன் அவர்கள் அழுதுட்டார். அது விரக்தி காரணமாக அழுதாரா இல்லை வயது மூப்பின் காரணமாக அழுதாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் இப்போதெல்லாம் எல்லா மேடையிலும் வந்து துரைமுருகன் அவர்கள் அழுதுதான் புலம்புகின்றார். அவர் அழுததோடு விட்டால் பரவாயில்லையே, நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எல்லாம் செயல் தலைவராகவோ முதல்வராகவோ துணை முதல்வராகவோ நான் இருக்கிற வரைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றத அந்த மேடையில் தெளிவாகவே சொல்லி போட்டார். அந்த மேடையில் இருக்கிறவங்களும் சரி கீழே இருக்கிறவங்களும் சரி அதிர்ந்தே போய்விட்டார்கள். அதை பற்றி தான் இன்றைக்கி அரசியல் உலகமானது விவாதிக்கிறது. நாமளும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த அளவுக்கு துணிந்து விட்டார் துரைமுருகன்? அவருடைய அழுகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? எல்லாவற்றையும் விரிவாக பார்த்து விடலாமா? நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா? திமுகவுடைய 30 விழா தொடங்குவதற்கு முன்பாக அந்த மேடையில் 2 சேர் போட்டிருந்தாங்க. அந்த 2 சேர் ரொம்ப பெரிதாக இருந்தது. மற்ற சேரை விட வித்தியாசமாகவும் இருந்தது. ராஜ கம்பீரத்துடன் இருந்தது அந்த 2 சேர். இதில் செய்தியாளர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி இந்த 30 விழா தொடங்குவதற்கு முன்பாக இந்த 2 பெரிய சேர் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க. ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த 30 விழாவில் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்களோ? துணை முதலமைச்சர் என்றாலே வந்து ஆளுநர்லாம் பதவியேற்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அரசாணை வெளியிட்டால் போதும் அரசாங்கம். அப்படின்லாம் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசாணை வெளியிட்டால் போதும் துணை முதலமைச்சர், அவ்வளோதான். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பதவி கிடையாது. சீனியர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கும் கட்சியில் அடுத்த கட்ட தலைவர் யார் என்பதை அடையாளம் காட்டுறதுக்காகவும் இந்த மாதிரி துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க. அந்த மாதிரி 2 பெரிய சேர் போட்டிருப்பதனால ஒன்று முதல்வர் இன்னொன்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. ஏன்னா மேடைக்கு மேலே யாரெல்லாம் உட்கார போகிறாங்க அப்படின்னு சேர் போட்டு அந்த சேர்லாம் வந்து பெயரானது எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த 2 பெரிய சேரில் மட்டும் பேர் எதுவும் எழுதப்படாமல் அப்படியே காலியாக இருந்ததுனால ஒருவேளை ஒரு பக்கம் முதல்வர் இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உட்கார வைக்க போகிறாங்க. இது கட்சிக்கான 30 விழாவா இல்லை இளவரசருக்கு பட்டாபிஷேகம் செய்வதா அப்படின்னு அதிமுக காரங்களாம் கூட இந்த 30 விழா நடந்து முடிகின்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் திமுக விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் சரியான வேலையை பார்த்துட்டாங்க திமுக காரங்க. ஏன்னா கலைஞர் அவர்களை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்குனாங்க. 30 விழாவுக்கு வாழ்த்தும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் 6வது முறையாக திமுக அரசு கட்டளையில் ஏற்றிருக்காரு இல்லையா, அதற்கு வாழ்த்தும் கலைஞர் அவர்கள் தன்னுடைய கடந்த காலங்களில் எப்படி பேசுவாரோ அப்படியே பேசி ஏஐ மூலமாக வாழ்த்தினார். இதை பார்த்த நம்ம முதலமைச்சர் அவர்கள் நெகிழ்ந்தே போய்விட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த 2 சேருக்குள்ளே கொஞ்சம் நேரம் வரைக்கும் மர்மம் நிலவுச்சு. அதற்கு பிறகு அந்த 2 சேர் அகற்றப்பட்டு மீண்டும் நார்மலாக சேர் போடப்பட்டது. மேடையில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான அமைச்சர்களுக்கு இடம் கிடையாது. கட்சியில் சீனியராக இருக்கக்கூடிய சில பேருக்கு மட்டுமே வந்து அந்த மேடை வழங்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி பரிசு பெற போகிறாங்க இல்லையா இந்த 30 விழாவில், அவங்களுக்கான சேரும் போடப்பட்டிருந்தது. அப்படி பரிசு பெறுகின்றவர்கள் யார் என்பதை யார் யார் தெரியுமா வந்து வாழ்த்துனாங்க, அவங்கள அடையாளப்படுத்தினாங்க. கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த 30 விழாவில் பரிசு பெற போகிறாங்களோ அவங்க பற்றியான பின்னணியும் கட்சிக்காக என்ன உழைச்சாங்க அப்படின்றத பற்றியும் அவங்க படித்து விட்டு முதலமைச்சரை கூப்பிட்டு முதலமைச்சர் கையால் வந்து எல்லாருக்கும் விருது வழங்கினாங்க. அப்படி விருது வழங்கி விட்டவர்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார்கள். அப்படி உரையாற்றுவதில் ஒருத்தர் தான் வந்து SS பழனி மாணிக்கம். அவர் வந்து என்ன சொல்லிவிட்டான்னு கேட்டிங்கன்னா, ஏப்பா இந்த கூட்டத்தில் பேராசிரியரை விட யாராவது பெரிய ஆள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டார். எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. என்னையா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது தான் பேராசிரியரே வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராகவும் செயல் தலைவராகவும் உயிரோடு இருக்கின்ற பொழுதே ஏற்றுக்கொண்டார். அவ்வளோ பெரிய தலைவரே வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இன்றைக்கி பேராசிரியரை விட பெரிய தலைவர் யாருமே கிடையாது திமுகவில். ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் துணை முதலமைச்சர் பதவி தராமல் இருக்கிறீங்க? மக்கள் யாரை பார்த்து சாரையாக வராங்களோ அவங்களுக்கு கட்சியில் அடுத்த கட்ட பொறுப்பு தரணுமா இல்லையா? அப்போ தானே கட்சியானது வளரும் அப்படின்னு SS பழனி மாணிக்கம் அவர்கள் இந்த 30 விழாவிலே ஒரே ஆளாக ஒத்த ஆளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரணும் அப்படின்ற வேண்டுகோளை வைச்சார். பிறகு பேசி முடிச்சிட்ட பிறகு பல தொலைக்காட்சியிலும் SS பழனி மாணிக்கம் அவர்கள்
ஏங்க மேடையில் இருந்தவங்களும் சரி, கீழே இருந்த அமைச்சர் பெருமக்களும் சரி, யாருமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு பேசாத பொழுது நீங்கள் மட்டும் ஏன் பேசுனீங்க அப்படின்னு கேட்கின்ற போது, ஏங்க கட்சிக்கினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஆள் தேவையா இல்லையா? அப்புறம் என்னத்துக்காக காலதாமதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது விஜயெல்லாம் வராரு. விஜய் கூட நேற்று முளைத்த காலன். அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆலமரமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டி கிடையாது. இருந்தாலும் மற்றவுடன் போட்டி போட்டு வளரணுமா இல்லையா? அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு எஸ்எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் பேட்டியும் அளித்தார். ஸோ மக்களுடைய, தொண்டர்களுடைய, கட்சி நிர்வாகிகளுடைய எண்ணத்தை பிரதிபலித்தேன் அப்படின்னு எஸ்எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் சொன்னாலும், எஸ்எஸ் பழனிமாணிக்கத்துக்கு பிறகு டிஆர் பாலு அவர்கள் பேசினாங்க, பல கட்சி நிர்வாகிகள் பேசினாங்க. ஆனால் அவங்க யாருமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கட்சியினுடைய அடுத்தவர், அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு யாருமே பேசலை. ஆனால் கடைசியில் முதல்வர் பேசுவதற்கு முன்பாக துரைமுருகன் அவர்கள் பேசினார். அவர் என்ன பேசினார்ன்றதை பார்த்துட்டு வாங்க. அதற்குள்ளே தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றத தெல்ல தெளிவாகவே சொல்லிவிட்டு இருப்பார். கேட்டு வாங்க. அங்குள்ள தமிழர்கள் உங்களை வாழ்த்திய வாழ்த்து, தொழிலதிபர்கள் உங்கள் காட்டிய அன்பு, அங்கு நான் ஒரு திராவிடன், பிற்படுத்தப்பட்டவன், பேக்வர்ட் என்று சொல்லாமல் நிமிர்ந்து நின்று தமிழ்நாட்டின் பெருமையை உயர்த்திவிட்டு வந்திருக்கிறீர்கள். அந்த காட்சியை நான் கோபாலபுரத்து விசுவாசி என்பது உங்களுக்கு தெரியும். நான் அழுதேன். என் தலைவர் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று எனக்கு தெரியும். எனவே நான் தகுதி கொண்டு சொல்கிறேன், நீங்கள் தான் எங்களுடைய ரட்சகர், நீங்கள் தான் திமுக கழகத்தினுடைய கர்த்தா, நீங்கள் தான் தமிழனுடைய தலையெழுத்தை மாற்றாமல் மாற்றி பாதுகாக்க வேண்டியவர். எங்களுக்கு எல்லாம் நீங்களாக இருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற எனக்கு ஆசை. ஐயனாக ஒன்று சொல்லுகிறேன், நண்பர்களே, நான் மட்டும் வாழ்த்தினால் போதாது. இதோ குழுமி இருக்கிறது, லட்சக்கணக்காக வெட்ட வேண்டும். நான் தளபதி என்று சொல்லுவேன். ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி வாழ்க என்று சொல்ல வேண்டும். கையை தூக்காதவர்கள் பக்கத்தில் இருக்கிற கூட்டணி. தளபதி அவர் தளபதிகள், தளபதி அவர்கள், தளபதி அவர்கள். நன்றி, வணக்கம். இதில் துரைமுருகன் அவர்கள் முதல் வார்த்தை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் எங்களுடைய ரட்சகர் அப்படின்னு சொல்லி போட்டார். அப்பா சாமி ஸ்டாலின் ஐயா அவர்களை நீ வேறு யாரையாவது தலைவராகவோ துணை முதலமைச்சராகவோ நீ ஆக்கினீங்கன்னா எங்களுக்கு இன்றைக்கி இருக்கின்ற பதவி நிச்சயமாக வராது. நீ தான் எங்களுக்கு பதவியெல்லாம் கொடுத்துருக்கின்ற ரட்சகர். ஏன்னா அடுத்த கட்டமாக இந்த கட்சிக்கு வர்றவங்க எல்லாம் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இளைஞருக்கு வழி விடுங்க, இளைஞருக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீ தான் எங்களுடைய ரட்சகர் அப்படின்னும், கட்சிக்கு நீ தான் எல்லாமும், நீ தான் கட்சியினுடைய உற்சவர், உன்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது. நீ என்ன நினைக்கிற? என் வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராகவோ இல்லை கட்சி தலைவராகவோ ஆக்கிவிட வேண்டும் என்று நான் அறிவிப்பேன்னு நினைக்கிறியா? கிடையாது. கட்சிக்கு நீ தான் எல்லாமும் அப்படின்னு ரெண்டாவது வார்த்தையை போட்டு உடைப்பார். மூன்றாவதாக மக்களை காப்பாற்றுவதாக இருந்தாலும் சரி, தொண்டர்களை காப்பாற்றுவதாக இருந்தாலும் சரி, அந்நிய சக்திகிட்ட இருந்து காப்பாற்றுகின்ற பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது, வேறு யாருக்கிட்டையும் கொடுத்துட்டு போயிடாத அப்படின்றத 3 விஷயங்களை புட்டு வச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னும் நான் ஏற்றுக்கொள்ளலை என்பதை அழகாக சொல்லிவிட்டுருப்பார். எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, கடைசியில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை நான் வாழ்த்துறேன் அப்படின்ற போர்வையில் கூட்டத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, ஏன்பா அமெரிக்காவுக்கு போயிட்டு என்ன மாதிரியான சாதனையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு, அவரை வாழ்த்தணுமா இல்லையா? அதனால் நான் முதலமைச்சர் அவர்களை வாழ்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் வாழ்த்தினா சரியாக இருக்காது, கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அப்படின்னு சொன்ன பிறகு கூட்டத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கையை தூக்கி வாழ்க என்று சொல்லணும். எவன் வாழ்கன்னு சொல்லலையோ அவன் தலையில் கொட்டா அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் சொல்லுவார். இது உளவியல் ரீதியான ஒரு கருத்தியலை தொண்டர்கள் மத்தியிலும் சரி, கட்சி நிர்வாகிகள் மத்தியிலும் சரி, நம்முடைய துரைமுருகன் அவர்கள் விதைக்கிறாரு. என்ன தெரியுமா, கடைசி வரைக்கும் நம்ம கட்சிக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் தான். அவரை தாண்டி வேறு யாரையும் சிந்திக்காதீங்கப்பா, நீங்களும் நானும் சிந்திக்கலப்பா. அதனால் ஸ்டாலின் மட்டும்தான், அவருக்கு மட்டுமே கோஷம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டுமே வாழ்கன்னு சொன்னால் அது சரி இருக்காது, நீங்களும் ஏற்றுக்கணும் அப்படின்றதுனால தான் அதே மேடையில் தளபதி என்று சொல்லி மற்ற எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க கோஷமும் போட வச்சிட்டாரு நம்முடைய துரைமுருகன் அவர்கள். சரி, ஓகே தான், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை துரைமுருகன். ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த இடம்
அப்படின்னு கேட்கின்ற பொழுது இது மட்டும் உரையாற்றவில்லை. அந்த விழாவில் துரைமுருகன் அவர்கள் கட்சி என்ன செஞ்சிச்சு அப்படின்னும் இந்த கட்சி உதயமாவதுக்கு என்ன காரணம் என்றும் பேசுகின்ற துரைமுருகனுடைய வார்த்தையிலிருந்து வந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் எதுக்கோ போராட்டம் நடந்தது. ஆனால் முதன்முறையாக திமுக போன்ற கட்சிகள் தான் உலகத்திலே சுயமரியாதைக்காக ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தின் காரணமாக இடுப்பில் இருந்த துண்டு தோலுக்கு மாறிச்சு. இரண்டாவது கல்வியை வழங்கிச்சு. கோயிலுக்குள்ளே எல்லாரையும் போக வச்சுது, செருப்பு போட வச்சுது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை செய்தது திமுக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் திமுகவுடைய தேவை இருக்கிறது. ஏன்னா வரலாறை மாற்றி எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனது முயற்சி செய்து அதில் ஒட்டுமொத்த பேரையும் பிராமணர்களை நியமிச்சிருக்குது. வெறுமனே ஒரு 5 அதிகாரிகளை மட்டும்தான் நியமிச்சிருக்கிறாங்க. அதில் 17 பேரும் பிராமணர்களே இருக்கிறாங்க இந்தியாவுடைய வரலாறை மாற்றி எழுதுவதற்கு. அதனால் இதையெல்லாம் நாம் தடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு, கவலைப்படாதீங்க, தமிழகத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் பட்டாளத்தை சேர்த்து வைத்திருக்கின்றார், அவர் நம்ம தலைவருக்கு பிறகு தடுப்பார் அப்படின்னு நம்ம துரைமுருகன் அவர்கள் சொல்லுவார். அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் எங்கே வச்சு பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா, அவர் இளைஞரணியாக தான் வச்சு பார்க்குறார், அமைச்சராக கூட வச்சு பார்க்கல. கட்சி ரீதியாக இளைஞரணியும் அதே ஆட்சி ரீதியாக அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் தான் பார்க்குறாரு கண்டி. ஒருபோதும் சரி கட்சியினுடைய அடுத்த தலைமை மத்திய அரசாங்கமே நீ எது கொண்டு வந்தாலும் சரி எங்கள் உதயநிதி இருக்கின்றார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்லாம் பொதுப்படையாக அறிவிக்கல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களை சேர்த்து வச்சிருக்கிறாரு, அவங்க அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் இளைஞரணி தலைவராகத்தான் ஏற்றுக்கிறேன், தயவுசெய்து அவரை துணை முதலமைச்சரோ கட்சிக்கு தலைவராகவோ ஆக்கிடாதீங்க அப்படின்றத தெளிவாகவே போட்டு உடைச்சிட்டாரு துரைமுருகன் அவர்கள். அதுவும் இல்லாமல் இந்த விருது பெறுகின்றவர்களெல்லாம் கட்சிக்கு மூத்தோர் இல்லையா, அதில் ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சாராம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். அவரை பற்றி நம்ம துரைமுருகன் அவர்கள் பெருமையாக சொல்கிறார். இதன் மூலமாக என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் நீ ஏன் மறக்கலை சீனியர்களை, மிஸ்ஸாவில் ஒன்றா கூட இருந்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தேடி கண்டுபிடிச்சி பரிசுலாம் தரேன். இப்படி கட்சிக்காக நிறைய பேர் சீனியர்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் நீ புதுசாக உங்கள் மகனை கொண்டு வரலான்னு நினைக்கிறதெல்லாம் நியாயமாக இருக்குமா அப்படின்றத சொல்லாமல் சொல்லி காட்டுகின்றார். அதே மேடையில் மொத்தத்தில் இந்த 30 விழாவில் கட்சி நிர்வாகிகளுக்கு மத்தியில் ஒரு இறுக்கம் இருந்தது. அதுக்கெல்லாம் ரஜினி அவர்கள் கொழித்து போட்ட சீனியர்கள் இடத்த விட்டு காலி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயமும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களை வழி விட்டுட்டு போகணும் அப்படின்னும், அதை தாண்டி ரஜினி பேசினதை நம்ம முதல்வர் அவர்கள் அங்கீகரித்ததும் அந்த மேடையில் இருந்த முக்கிய கட்சி நிர்வாகிகளுக்கு மத்தியில் ஒரு இறுக்கம் இருந்ததை 30 விழாவில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. யாருடைய முகத்திலும் பெரிய புன்னகை மட்டும் இருப்பதாக எனக்கு தெரியலை. கடைசியில் முதல்வர் அவர்களும் இந்த மாநாட்டுடைய நோக்கம் நாம் சுயாட்சியை பெறுவது தான். ஏன்னா கொஞ்சமான நிதி தான் இருக்கிறது, அதை வச்சே இந்த ஸ்டேட்டை எவ்வளோ லெவலுக்கு கொண்டு போயிட்டோம். நமக்கு போதிய அதிகாரங்கள் இருந்ததுன்னா இன்னும் எவ்வளவோ கொண்டு செல்லலாம், இன்னும் நிறைய நிதி வந்தால் இன்னும் என்னென்னவோ செய்யலாம் அப்படின்லாம் முதல்வர் அவர்கள் பேசி இந்த 30 விழாவினுடைய நோக்கமே மாநில சுயாட்சி தான் அப்படின்னும், மாநிலனுடைய உரிமையை பெற்றுத்தரக்கூடிய, மாநிலங்களுக்கு உரிமை தரக்கூடிய ஒன்றிய அரசானது மத்தியில் அமையணும், அது வரைக்கும் திமுக போராடி கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2026 தேர்தலில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று அறைகூவல்லாம் விட்டாங்க. ஸோ 30 விழா பெரிய பந்தாவாக இருந்தாலும் பெரிய எதிர்கட்சிகளுக்கோ இல்லை கட்சிக்குள்ள மாற்றமோ நிகழமானையான வார்த்தைகள் எதுவும் கிடையாது. ஸோ அதிக மணி நேரம் யாரும் பேசலை, உரைகள் எல்லாம் ரொம்ப சுருக்கமாகவே இருந்தது. ஸோ 30 விழாவில் துரைமுருகன் பேசினது தான் ஹைலைட்டு. கடைசி வரைக்கும் கட்சிக்கு நீதான் என்பதை அழகாக புகழ்கிற மாதிரி புகழ்ந்து போட்டு தள்ளிட்டார். இன்றைக்கி கட்சிக்குள்ளேயும் சரி அரசியல் களத்திலும் சரி நம்ம துரைமுருகன் அவர்கள் ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டார் போல இருக்குது, இறங்கி வரவே இல்லை என்பதை உணர்த்திட்டாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. சரி, துரைமுருகனை சமாதானப்படுத்த போதா இல்லை அதிகார போட்டிகள் அடிதடிகளாக மாறப்போகுதா? திமுகவில் உட்கட்சி பூசல் இன்றைக்கி மேடை வரைக்கும் வந்தாச்சு, அது வெடித்து கிளம்ப போதா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.